சில நேரம் நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இல்லை, ஆனால் மனசு அமைதியாக இருக்க மாட்டேங்குது. காரணம் கஷ்டம் இல்லை, எதிர்பார்ப்பு. யாரிடமும் எதிர்பார்த்துருப்போம், ஏதோ ஒன்று நடக்கும்னு நினச்சிருப்போம். அது நடக்காத போது வலி கஷ்டத்துலேருந்து வராது, அந்த எதிர்பார்ப்புலேருந்து தான் வரும். எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே செல்ஃபிஷாக ஆரம்பிக்காது. அவங்க புரிஞ்சுப்பாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் இப்படி செய்தால் அது இப்படி திரும்ப வரும். அந்த நம்பிக்கை தவறு இல்லை, ஆனால் அதே நம்பிக்கை ஒரு நாள் சுமையாகவும் மாறும். ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவோம், லேட் நைட் வர கூட இருப்போம், ஒரு ஸ்மால் அப்ரிசியேஷனுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது கிடைக்காத போது கோவம் வராது, டிஸப்பாயின்மெண்ட் தான் வரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க புரிஞ்சுக்கலையேன்னு மனசு கேள்வி கேட்கும். எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆனதுனால வலி வரலை, நான் முக்கியமாக இல்லைன்னு நம்ம மனசை இன்டர்பிரேட் பண்ணுறதால தான் வலி வருது. அதுதான் டேஞ்சரஸ். ஏன்னா ஒரு சுச்சுவேஷனை செல்ஃப் ஒர்த்துக்கு கனெக்ட் பண்ணிக்கிறோம். 25 வயசுக்கு அப்புறம் நம்ம எமோஷனை ஓப்பனாக காட்ட முடியாது. இவ்வளவுக்கு அப்செட் ஆகிற அளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு நம்மளே நம்ம கொஸ்டின் பண்ணிப்போம். ஆனால் மனசுக்கு அந்த லாஜிக் புரியாது, அது ஃபீல் பண்ணும். எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டாப் பண்ண முடியாது, அது ஹியூமன் நேச்சர். ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை எங்கே இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ரிசியேஷன் தேவைப்படுதுன்னு, வேலிடேஷன் தேவைப்படுதுன்னு, அக்செப்டன்ஸ் தேவைப்படுதுன்னு. அது தெரிஞ்ச எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆனாலும் நம்ம பிரேக் ஆக மாட்டோம். எல்லாரிடமும் சேம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. சில பேர் நம்ம எஃபர்ட்டை ஃபீல் பண்ண தெரியாதவங்க, அது அவங்க லிமிட்டேஷன், நம்ம வேல்யூ கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் வலிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வீக் இல்லை, நீங்கள் ஜென்யூன். ஆனால் அந்த ஜென்யூன்னஸை எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் குறையணும், அப்போ தான் மனசு லைட் ஆகும். இந்த போட்காஸ்ட் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது கிளியர் பண்ணினா அது போதும். அடுத்த எபிசோடில் இன்னொரு லைஃப் உண்மையோட மீண்டும் சந்திப்போம்.